நாஃப்டா ஒப்பந்தம் கையெழுத்து. 1992ஆம் ஆண்டு வட அமெரிக்க கண்டத்தின் பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பதியப்பட்ட ஆண்டு ஆகும். அந்த ஆண்டில் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளின் தலைவர்கள் இணைந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எனப்படும் வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் 3 நாடுகளுக்கிடையேயான வர்த்தக தடைகளை நீக்கி ஒருங்கிணைந்த பொருளாதார சந்தையை உருவாக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டது. உலகமயமாக்கல் வேகமாக வளர்ந்த காலகட்டத்தில் உருவான இந்த ஒப்பந்தம் தேசிய எல்லைகளை தாண்டிய பொருளாதார உறவுகளின் புதிய காலத்தை அறிவித்ததாக கருதப்படுகிறது. நாஃப்டா ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் H.W. புஷ், கனடா பிரதமர் பிரையன் மல்ரோனி மற்றும் மெக்சிகோ அதிபர் கார்லோஸ் சாலினாஸ் டி கோர்டாரி ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தமானது 3 நாடுகளுக்கிடையே வரி கட்டணங்களை படிப்படியாக நீக்கி பொருட்கள், சேவைகள் மற்றும் முதலீடுகளின் சுதந்திர நகர்வை ஊக்குவிப்பதுதான் முக்கிய நோக்கமாக அமைந்தது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய வர்த்தக பிரதேசங்களில் ஒன்றை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மெக்சிகோ போன்ற வளர்ந்து வரும் நாட்டிற்கு அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற மேம்பட்ட பொருளாதார நாடுகளுடன் நேரடி வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஒப்பந்த ஆதரவாளர்களால் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், பொருட்களின் விலை குறையும், தொழில்துறை வளர்ச்சி வேகமடையும் என விளக்கப்பட்டது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு குறைந்த செலவில் உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும், மெக்சிகோவில் தொழிற்சாலைகள் அதிகரித்து பொருளாதாரம் நவீனமயமாகும் என்றும் கூறப்பட்டது. கனடாவிற்கு அமெரிக்க சந்தையை மேலும் பாதுகாப்பாக அணுகும் வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு நாஃப்டா ஒப்பந்தம் 3 நாடுகளுக்கும் வெற்றி திட்டமாக விளம்பரமிடப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் கடும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தது. தொழிற்சங்கங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் நாஃப்டா காரணமாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் வேலைவாய்ப்புகள் மெக்சிகோவுக்கு மாற்றப்படும் என எச்சரித்தனர். குறைந்த ஊதிய தொழிலாளர்களை பயன்படுத்தி நிறுவனங்கள் லாபம் ஈட்டும் போது தொழிலாளர்களின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. மெக்சிகோவில் சிறு விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தொழில்கள் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களின் போட்டியை எதிர்கொள்ள முடியாமல் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்சமும் எழுந்தது. 1992இல் கையெழுத்திடப்பட்ட நாஃப்டா பின்னர் அரசியல் விவாதங்களின் மையமாக மாறியது. 1994இல் இது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தபோது அதன் விளைவுகள் பல ஆண்டுகள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டன. ஆதரவும் எதிர்ப்பும் கலந்த இந்த ஒப்பந்தம் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள் எப்படி தேசிய அரசியல், சமூக வாழ்க்கை மற்றும் தொழிலாளர் நிலையை மாற்றக்கூடும் என்பதற்கான முக்கிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. 1992ஆம் ஆண்டு நாஃப்டா கையெழுத்து 3 நாடுகளை இணைத்த ஒரு ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது உலகமயமாக்கல் யுகத்தின் பொருளாதார அரசியலை வெளிப்படுத்திய ஒரு வரலாற்று திருப்பு முனையாகும்.